ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் பச்சை பயிர் வச்சு ஒரு சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு பச்சை பயிர் ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா சீரக சம்பா அரிசி. அதை வந்து 1 டம்ளர், இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. இந்த அரிசியை நம்ம ஒரே ஒரு தடவை தான் வாஷ் பண்ணணும். மறுபடி 4-5 தடவை வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதனோட வாசனை போய்டும். அதனால் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு அரைக்க வேண்டிய சாமான்கள் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு 4, பூண்டு ஒரு 4 பல், ஒரு 2 சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு, அப்புறமா கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 பல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இதெல்லாம் சேர்த்து நாம் கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த பச்சை மிளகா காரமே இருக்கிறது இல்லை, அதனால் நான் 4 வரமிளகா போட்டிருக்கேன். உங்கள் பச்சை மிளகா காரமாக இருந்தால் வரமிளகா போடணுங்கிற அவசியம் இல்லை, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு, பெருங்காயப்பொடி. இந்த மஞ்சள் பொடியும் சேர்த்து இது அரைக்கும் போதே அரைச்சோம்னா அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு துண்டு இஞ்சியும் வச்சுருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு தாளிக்கும்போது பார்க்கலாம். நாம் இப்போ பச்சை பயிறு சாத்து தாளிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சிட்டோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயம், வரமிளகா, தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கலாம். எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை நறுக்கி கூட நான் வரமிளகாயை சேர்த்துட்டேன். நம்ம கருவேப்பிலை அரைக்கிறதுக்கே போட்டுட்டேன், அதனால நான் இதில் போடலை. தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இந்த வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி எங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் வேணுங்கிறதுனால நான் 3 தக்காளியை சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம், 3 தக்காளி. இதை நல்லா வதக்கி கொடுக்கலாம். இதுலேயே உப்பு, ஏன்னா மஞ்சள் பொடியை அரைக்கும்போது சேர்த்துட்டோம், இதில் உப்பு மட்டும் நம்ம சேர்த்து வதக்கலாம். ஏன்னா வெங்காயம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும், அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த வெங்காயம் எப்படி கட் பண்ணுறதுங்கிற வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. பொடியை நறுக்கிறத விட இந்த மாதிரி லேசாக நறுக்கினா நமக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி கொடுக்கலாம். வதங்கினோடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நாம் எடுத்து வச்சுருந்த மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் நான் நல்லா கோர்ஸாக அரைச்சி வந்துட்டேன். இப்போ அந்த தக்காளியோடு சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ கோர்ஸாக அரைச்ச விழுதை நான் சேர்த்துட்டேன். இந்த தக்காளியோடு சேர்ந்து அதுவும் நல்லா, ஏன்னா அதில் பச்சையாக பூண்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போக வதங்கட்டும். நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா வதங்கினோடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருந்த இந்த தக்காளி, அந்த அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான தண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 2.25 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப உதிரியாக வேணும் அப்படின்னா 2 டம்ளர், இல்லைன்னா கொஞ்சம், ஏன்னா இதெல்லாம் வந்து அரிசி பருப்பு சாதம் மாதிரி தானே, கொஞ்சம் ரொம்ப வரையாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் சேர்ந்துருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2.25 2.5 வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து கொதிக்கிட்டோம், பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். காரம் பத்தலைன்னா மறுபடியும் 2 வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். முதல் பச்சைப்பயிரை சேர்த்துக்க போகிறேன். பச்சைப்பயிறு வந்து நான் முளை கட்டி வச்சுருக்கேன், அதனால் நான் இன்றைக்கி பச்சைப்பயிறு சேர்த்து தான் பண்ணலான்னு இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த பச்சைப்பயிரை நம்ம இதில் சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நான் வந்து பச்சைப்பயிரை சேர்த்துட்டேன். நான் வந்து பச்சைப்பயிரை முளைக்கட்ட வச்சுருந்தேன், அந்த பச்சைப்பயிரை சேர்த்துருக்கேன். இப்போ நாம் ஊற வச்சு வச்சுருந்த அரிசியையும் சேர்த்துக்கலாம். நான் அரிசி சேர்த்துட்டேன். கொஞ்சமாக மேலே பெருங்காயப்பொடி சேர்த்துனா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து மூடி வெயிட்டர் போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுக்கலாம், இல்லைனா 2 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட
பச்சைப்பயிறு முளைக்கட்டிய பச்சைப்பயிறு சாதம் தயாராகிடும். வெயிட்டு போட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து நாம் பார்க்கலாம். நம்மளோட முளைக்கட்டிய பச்சைப்பயிறு சாதம் தயாராகிடுச்சு. இந்த சீரக சம்பா அரிசியில் பண்ணங்காட்டிக்கு நல்லா வாசனையாக கமகமான இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.